நான் படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ம் ஆர்யா, கௌதம் கார்த்திக்லாம் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் கௌதம் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ரொம்ப. வேறு அதான் பார்ட் 2 இருக்குன்னு இருக்காங்க. அதில் எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு நல்லா வச்சுருந்தாங்க. படம் பார்த்தா புரியும் அது. விஷுவல்ஸ் டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா இதெல்லாம் வேறு அதான் கேமராவும் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு படத்தில். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாட்டும் நல்லா இருந்துச்சு. மஞ்சுவார் ஆக்டிங்லாம் நான் கிளைமேக்ஸில் தான் செதறிட்டேங்க. அவங்களோட அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். ஸ்டோரி ஓஆர் அந்த மாதிரி. சூப்பர். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து டிட்டனேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எப்படி வந்து நம்ம ஆளுங்க வந்து தடுக்கிறாங்க, அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராய் ஏஜென்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி அந்த படம் வந்து போகுது. பொதுவாட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் க்ரைம் இதை பேஸ் பண்ணி ஒரு படம் போகிறதுனாலே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட்டத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், மற்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து ஒரு ரா ஏஜென்ட் படம். முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏஜென்சிக்கான படமாக இருக்குது. ஆனால் ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற மூவியை லைக் பண்ணுறவங்களா இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டணும். ஏன்னா டெக்னிக்கலாக சின்னதாக மைனஸ் பண்ணாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது டெக்னிக்கலாக. கதை ஓரியன்டாக ஃபுல்லாக ராவாகவே கொண்டு போனாங்க. ஒரு ஏஜென்ட்டோட அந்த லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக அதிலே கொண்டுட்டு போனதுனால நிறையா ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ரோ ஒரு நல்ல படம் ப்ரோ. நீங்கள் ஒரு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு படமாகவே இருக்கும். ஸோ டீசெண்டான ஒரு படம் தான். ஆர்யா சாரோட ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அப்படி வந்துருக்கு. ப்ரோ செம்ம விஷுவல் ட்ரீட்டு. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக அந்த லெவலில் இருந்தது. மியூசிக்லாம் பின்னி எடுத்துட்டாங்க. மஞ்சு வாரியர் படத்தில் வர எல்லா கேரக்டருமே செம்ம. படம் உண்மையாக வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேட் பண்ணி போகாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், பட் துரந்தர் மாதிரி ஒரு ஃபீல் தரும் அந்தளவுக்கு. பெஸ்ட்டு கௌதம் கார்த்திக் ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட நடிப்பு ஒரு டாங்லி மாதிரி பண்ணார். 7ஆம் அறிவில் வர வில்ல மாதிரி மிரட்டியிருக்காரு. நல்லா இருக்குது. அவரோட ரோல் சூப்பராக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக நல்லாவே வந்திருக்கு.